ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? எதற்காக அவர் சிலுவையிலே ஏறினார்? எதற்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார்? நாம் எதற்காக இந்த ஆலயத்திலே வந்திருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை இலக்கு எது? எங்கே போக போகிறோம்? எதற்காக இந்த உலகத்திலே வாழ்கின்றோம்? போன்ற எல்லா கேள்விகளுக்கும் ஒரே விடையாக வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை வேதத்தின் ஆதார வசனம் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். என்ன வசனம்? சொன்னால் அதிகாரத்தை சொன்னால் நீங்கள் சொல்லிடுவீங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் வேதத்தின் ஆதார வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன? எதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை இந்த மண்ணுக்கு அனுப்பி, பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி, ஒரு அடிமையின் ரூபமாக அனுப்பி, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்து எதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார்? அவரை நம்புகிற மக்களை நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு செல்வதற்காக. மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? வேறு மார்க் 10ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலையும் கூட இந்த சம்பவம் வருகிறது. ஒரு இடத்திலே தலைவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே அவனை வாலிபன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மார்க் நற்செய்தி நூலிலே அந்த மனுஷன் வந்து அவருடைய பாதங்களிலே விழுந்து முழங்கார் படியிட்டு ரொம்ப உருக்கமாக கேட்கிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? ஒரு அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு முன்னாலே அவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைக்கிறான்? நல்ல போதகரே. கேள்வி என்ன? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஆண்டவருடைய பதில் என்னன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அவனுடைய கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதது மாதிரி ஆண்டவருடைய பதில் இருக்கிறது. அதுக்கு பின்னால் நித்திய ஜீவனை பற்றி சொல்லுகிறார். ஆனால் கேள்வி கேட்ட மனிதனிடத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, பின்ன ஏன் நீ என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய்? எப்பொழுதாவது நீங்கள் அதை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை அந்த மனுஷனை பார்த்து கேட்டார் என்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போன்றவர் அல்ல. ஒரு மனிதன் ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த கேள்விக்கு பின்புலத்திலே அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே எழுதியிருக்கிறது, மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் ஒருவரை குறித்தும் அவருக்கு யாரும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன், இந்த மனுஷன் இப்படிப்பட்டவள் என்று யாரை குறித்தும் யாரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாருடைய இருதயமும் தெரியும். ஆகவே இந்த வாலிபனுடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருந்தபடியினால் அவனுடைய கேள்வியில் இருந்து ஒரு தவறை சுட்டி காட்டுகிறார். தேவன் ஒருவர் தான் நல்லவர், பின்ன என்ன எப்படி நல்லவன்னு சொல்லுவேன்? இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து தம்மை கெட்டவர் என்று சொல்லுகிறாரா? இல்லை, நிச்சயமாக இல்லை. பின்ன அந்த கேள்வியின் பொருள் என்ன? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து கற்றால் இயேசு கிறிஸ்துவை 2 பெயர்களை சொல்லி குறிப்பாக அழைத்தார்கள். சிலர் ஆண்டவரை போதகரே என்று அழைத்தார்கள், இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், ஆண்டவரும் நான் தான், போதகரும்
நான் தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் என்று ஆண்டவர் சொல்வதிலிருந்து அவர்தான் ஆண்டவர், அவர்தான் போதகர். ஆனால் ஒரு போதகர் நல்லவராக இருக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைக்கிறான். ஒரு போதகன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், போதகர் எவரும் நல்லவர்களாக இருக்க முடியாது. நல்லவன் யாரும் இந்த உலகத்தில் தன்னை பற்றி சொல்ல முடியாது. தேவன் ஒருவர் தான் நல்லவர். இயேசு கிறிஸ்துவும் தேவன்தான். ஆகவே அவனுடைய கேள்வியில் இருக்கிற ஒரு முரண்பாட்டை சுட்டி காட்டினார். ஏன் அந்த முரண்பாட்டை சுட்டி காட்டினார்? அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவை போதகராக ஏற்றுக்கொள்வதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. 2 சம்பவங்களை நாம் குறிப்பாக பார்க்கலாம். ஒன்று யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் ஒழுக்கக்கேடாய் வாழ்ந்த ஒரு பெண்மணி கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி வேதபாரகர் பரிசேயர் இயேசு கிறிஸ்துவின் முன்னாலே அவளை கொண்டு வந்து நிறுத்தி என்ன சொன்னார்கள் பாருங்கள். 4ஆம் வசனம், போதகரே, இவள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள். வேதபாரகர் பரிசேயருக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அல்ல, அது நமக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவகுமாரனாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு போதகராக மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே போதகரே, இவள் தவறு செய்யும்போது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் கொஞ்சம் குறுக்கு விசாரணையெல்லாம் பண்ணார், சில வார்த்தைகளை சொன்னார். உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். அவங்கெல்லாம் ஒருத்தர் பின் ஒருத்தராக மனசாட்சியில் குத்துண்டவர்களாய் போய்விட்டார்கள். போன பிறகு அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். ஸ்திரீயே, யாரும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையா? அந்த கேள்விக்கு அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்க? இல்லை, இல்லை, போதகரேன்னு சொல்லலை, இல்லை, ஆண்டவரே என்று சொன்னார்கள். நீங்கள் நற்செய்தி நூல்களை புரட்டி பார்த்தால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாரும் மீட்பை பெற்றார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போதகராக மட்டும் வைத்திருந்தார்களோ அவர்கள் மீட்பை பெறவில்லை. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணம் நெருங்கி வருகின்ற வேளையில், உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் அழைத்து வைத்து கொண்டு சொன்னார். 12 பேர் இருக்கிறாங்க, யூதாசும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். அப்பொழுது பாருங்கள், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், ஆண்டவரே நானோ, ஆண்டவரே நானோ, ஆண்டவரே நானோன்னு கேட்டாங்க. ஒரே ஒருவன் மாத்திரம் இயேசுவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? ரபி நானோ. ரபின்னா என்ன அர்த்தம்? ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். போதகரே நானோ. நீங்கள் நற்செய்தி நூல்கள் முழுசும் புரட்டி பாருங்க, ஒரு இடத்துல கூட யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர்னு அழைக்கவே இல்லை. அவனுக்கு அவர் ஆண்டவரே அல்ல. அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்போது கூட எப்படித்தான் அழைத்தான்? ரபி வாழ்க என்று சொல்லி முத்தமிட்டான். ரபின்னா போதகரேன்னு அர்த்தம். அன்பானவர்களே, இதிலே ஒரு பெருத்த வேறுபாடு இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இந்த வாலிபனிடத்திலும் ஆண்டவர் அவனுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். அவனுடைய மனசில் இருக்கிறது என்ன? அவர் ஒரு போதகர் மட்டும்தான், அவர் ஒரு ஆண்டவர் அல்ல. போதகருக்கு ஆண்டவருக்கு என்னையா வித்தியாசம்? போதிக்கிறவர்கள் எல்லாரும் போதகர்களாக மாறிவிடலாம், ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான். ஆண்டவர் ஒருவர் தான். இப்போ இந்த கேள்வியை நம்மை பார்த்து நாமே கேட்டு பார்ப்போமே. இயேசு கிறிஸ்து எனக்கு போதகரா, ஆண்டவரா? அவர் போதகரும் ஆண்டவருமாக இருந்தால், ஆண்டவர் என்றால் ஆளுகிறவர் என்று அர்த்தம். அவர் என்னை முழுமையாக ஆளுகிறவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். அதான் ஒருவருடைய ஆளுகையின் கீழ் நீங்கள் இருப்பது. அசுத்தாவியின் ஆளுகையிலே ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த மனுஷன் என்ன செய்வான்?
அசுத்தாவி என்ன செய்தோ அது மாதிரி அவன் செய்வான். இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே ஒருவன் இருக்கிறான் என்றால், ஒருத்தி இருக்கிறாள் என்றால், அவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் நாம் செய்வோம். அதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டோம். இந்த மனுஷனுக்கு அவர் ஆண்டவர் இல்லை என்கிறது அந்த சம்பவத்தின் பின்பகுதியில் வருகிறது பாருங்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருப்பார் என்றால் நாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அவர் நமக்கு ஆண்டவராக இல்லை என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம். இப்படியும் சொல்லலாம். இன்னொரு விதமாக சொன்னால், ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் தான் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இந்த கோணத்தில் பார்ப்போமே, இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகள் எல்லாத்துக்கும் கேள்வியே கேட்காம, அதனுடைய விளைவை பற்றி கவலைப்படாமல், இவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும் என்று யோசிக்காமல் நாம் கீழ்ப்படுகிறோமா? உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை, இது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை தானே. சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை தானே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு முழுமையாக நம்ம கீழ்ப்படியிருந்தா இருந்தால், ஒருத்தர் என்னை திட்டினா கேட்டுட்டு போயிடணும், ஒருவர் என்னை அடித்தால் வாங்கிட்டு போயிடணும், பதில் செய்யக்கூடாது. அப்படி நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படி வாழாமற் போனால் அவர் நமக்கு ஒரு போதகர். 1000 போதகர் நாட்டில் இருக்கலாம், அதில் ஒன்று அவர், 1000ல் ஒன்றுன்னு வைங்க. ஆனால் நமக்கு அவர் ஆண்டவராக இருந்தால் அவருடைய கட்டளைக்கு நாம் 100க்கு 100 கீழ்ப்படிவோம். அன்பானவர்களே, நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த மனிதர் பெரிய ஐஸ்வர்யவான், கட்டளைகளை எல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவர், ரொம்ப நல்ல மனுஷன் என்று ஊரில் பேர் வாங்கினவர். அவர்கிட்ட போய் ஆண்டவர் இந்த கேள்வியை எப்படி கேட்கலாம் என்று கூட நாம் நினைக்கலாம். உலகத்தின் கண்களுக்கு நல்லவர்களாக தோற்றமளிக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இயேசு கிறிஸ்து எப்படி கண்டுபிடித்தார்? உலகத்தின் மனிதர்களாகிய நாம் அந்த மனுஷனை பார்க்கும்போது, அவர் ஒழுங்காக கோயிலுக்கு போவார், ஒழுங்காக பைபிள் வாசிப்பார், எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிவார், தான தர்மம் எல்லாம் பண்ணுவார், நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, இதை பார்த்து இவர் நல்லவர் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். இல்லைன்னா இவர் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு நபர் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட வெளி தோற்றங்களை பார்த்து மயங்குகிற தெய்வம் அல்ல. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். பைபிளில் ஒரு அழகான வசனம் உண்டு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே இந்த வாலிபனிடத்தில் காணப்பட்ட ஒரு தவறான குணம் என்னவென்றால், மோசமான குணம் என்னவென்றால், அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே செல்ல முடியும். இது முதல் விஷயம். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அதற்கு அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் பாருங்க. இயேசு கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்ன உடனே அந்த மனிதன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். என்று சொன்னது மாத்திரமல்ல,
அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்கள். 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகள் கடவுளுக்கு அடுத்தவை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி 4 கற்பனைகள் முதல் கற்பனைகள். அதற்கு பிறகு வருகின்ற 5வது கற்பனை, தகப்பனை தாயை கனம் பண்ணணும், அதை அவன் செய்கிறான். 6வது கற்பனை, கொலை செய்யக்கூடாது, அதை அவன் செய்யலை. 7வது கற்பனை, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, அந்த தப்பும் அவன் பண்ணலை. 8வது கற்பனை, களவு செய்யக்கூடாது, அவன் களவு செய்யவில்லை. 9வது கற்பனை, பொய் சொல்லக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அதையும் அந்த மனுஷன் செய்யலை. இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கடைப்பிடித்து வருகிறேன். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? பல வேளைகளில் நமக்கு கூட இந்த ஆன்மீக பெருமை இப்படி வரலாம் அன்பானவர்களே. பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து, அவனை விட நான் நல்லவன், இவனை விட நல்லவன், அவளை விட நல்லவள், அவங்கள விட எல்லாம் நான் ரொம்ப நிறைய பைபிள் வாசிக்கிறேன், கோயிலுக்கு வரேன், நல்லா பைபிள் எனக்கு தெரியும், பிரசங்கம் கேட்குறேன் என்று நம்மை நாமே தேற்றிக்கொள்ளலாம். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று திமிராக கேட்கவும் செய்யலாம். ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். உடனே அந்த வாலிபன் இயேசுவானவர் சொன்னபடி செய்தானா? செய்யலை. ஆனால் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தவர்களில் துக்கமடைந்தவனாய் போனவன் இவன் ஒருத்தன்தான். இப்போ புரியுதா ஆண்டவருக்கும் போதகருக்கும் உள்ள வித்தியாசம்? அவன் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் துக்கமுள்ளவனாய் போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? ஏனென்றால் அவன் சொன்னதை செய்வான். அவரும் சொத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னால் வாப்பான்றார்ல. ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன செய்வான்? விட்டு கொடுத்து விட்டு ஆண்டவருக்கு பின்னால் போயிருப்பான். அவன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு இயேசு ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் என்றால் ஆளுகிறவர். என்னை நான் ஆளவில்லை, என்னுடைய சுயம் என்னை ஆளவில்லை, என்னுடைய விருப்பம் என்னை ஆளவில்லை, எல்லாம் அவரே என்னை ஆளுகிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். இதுதான் ஆண்டவர் என்பது. அந்த செயலை செய்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு லிஸ்ட்டு வாசித்தோம் இல்லை, 10 கற்பனைகள். முதல் 4 கற்பனை ஆண்டவரை வணங்குவதை பற்றியும் ஓய்வு நாளை பற்றியும். அதற்கு பிறகு 9ஆம் கற்பனை வரைக்கும் பிறரோடு உள்ள உறவை பற்றி சொல்லுகிறது. கடைசியாக ஒரு கற்பனை இருக்குது. 10வது கற்பனை என்ன? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? இச்சியாது இருப்பாயாக. அதாவது தெய்வத்தை தவிர வேறு எதுவும் நீ நாட்டம் கொள்ளாதே என்று அதன் பொருள். இந்த மனுஷன் ஆண்டவரை தவிர வேறு ஒன்றின் மீது அதிக நாட்டம் வைத்திருந்தான், இச்சை கொண்டிருந்தான். இச்சை என்பது மனுஷனுடைய மனசுக்குள்ளே இருப்பது. என்ன இச்சை இவனுக்குள்ளே இருந்தது? பண ஆசை. சங்கீதம் 62:10 சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகட்டும், நீ பணக்காரனா இரு. வேதத்தில் ஏராளமான பக்திமான்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் இருதயத்தை வைக்காதே. 1 தீமோத்தேயு 6:10 என்ன சொல்லுது பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் எல்லா தீமைக்கும் வேறல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்திலேருந்து வழிவு போயிடுறாங்க. இச்சித்தல் என்றால் அதன் மேல் அதீத நாட்டம் கொள்ளுதல். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது லூக்கா நட்சத்திரம் 12ஆம் அதிகாரத்தில்
ஒரு மனிதன் எழுந்து ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கு இருக்கிற சொத்து தகராறை கொஞ்சம் தீர்த்து வைக்கணும் என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கடிந்து கொண்டார். என்ன, உனக்கு யாரப்பா நியாயாதிபதியாக வச்சது? அப்படி என்று கடிந்து கொண்டு ஒரு 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 ஓமையை அவர்களுக்கு சொன்னார். என்ன ஓமை? ஒரு ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆஸ்தி இருந்தது. அவனுடைய களஞ்சியத்தில் அவன் அந்த தானியங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தான். நம்ம ஊரில் பழைய காலத்தில் 10,000ன்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய நெல் விளைஞ்சிட்டா 10,000 கொண்டு வந்து தட்டி மூடி போட்டுருவோம். அது மாதிரி 10,000 கொண்டு வந்து சேர்த்தான். ஏராளமான தானியங்களை கொண்டு வந்து சேர்த்தான். சேர்த்துட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. அவன் என்ன சொன்னான்? ஆத்மாவே கவலைப்படாதே, நீ இளைப்பாரி புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிரு, உனக்கு பல தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். மனசுக்குள்ளே தான் சொன்னான், வெளியாட்டுமே சொல்லலை. பார்த்தியா, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, அதனால் நான் கவலையே படமாட்டேன் என்று யாரிடத்திலும் அவன் பெருமை பேசவில்லை. வாய் திறந்து வெளியே பேசலை, மனசுக்குள்ளே சொல்லி கொண்டான். அது அவனுக்கு பாவமானது. எந்த பாவமும் ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ளே தான் கருத்தரிக்கிறது அன்பானவர்களே. எந்த பாவமாக இருந்தாலும் சரிதான். இந்த மனுஷனும் அப்படித்தான். அவன் தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய சொத்தின் மேல் வைத்திருந்தான். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. இருதயம் இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். இருதயம் முழுவதும் இருக்க வேண்டியவர் ஆண்டவர். இந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து இருதயத்தில் இல்லை. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் அப்படி பேசினான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவனுடைய இருதயம் மோசமான ஒரு இருதயமாக இருந்தது. அவனுடைய எண்ணத்துக்குள்ளே பண ஆசை இருந்தது. அந்த இச்சை எல்லா தீமைக்கும் வேறானது அன்பானவர்களே. இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் 6-7 ஆகிய அதிகாரங்களிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சில காரியங்களை சொல்லுவார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனை பகைத்தாலே, அது கோபம் கொண்டாலே அது கொலைக்கு சமம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம். இப்படி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் சட்டங்களை எப்படி புதுப்பித்தார் என்றால், ஒரு செயலை செய்வதை விட அந்த செயலுக்கான எண்ணம் மனதில் இருந்தால் அது பாவமாக கருதப்படும். அதுதான் புதிய ஏற்பாடு. மனுஷர் காணும்படி ஜெபம் பண்ணாத, அறைக்குள்ள போய் ஜெபம் பண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம்? உன் இருதயம் ஆண்டவருக்கு தெரியணும். உன் தர்மத்தை வெளிப்படையாக செய்யாதே, ரகசியமாக பண்ணு. நீ வெளிப்படையாக பண்ணால் பலன் முடிஞ்சு போச்சு. உபவாசம் செய்வதும் அப்படித்தான். இவைகளெல்லாம் ஏன் ஆண்டவர் சொன்னார் என்றால், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் அன்பானவர்களே. அதற்கு காரணம் என்னவென்றால், பாவமும் முதலாவது இருதயத்திலே தான் கருத்தரிக்கிறது. அது பின்பு வார்த்தையாக வெளிப்படும், அதற்கு பின்பு அது செயலாக வெளிப்படும். எனவே தான் ஆண்டவர் இருதய சுத்தத்தை வலியுறுத்துகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இருதய சுத்தம் மிக 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 முக்கியமானது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம் ஒரு அருமையான ஒரு வசனம். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ மக்களை பற்றி அந்த வசனம் எவ்வளவு தெளிவாக பேசுகிறது என்று பாருங்கள். எசேக்கியேல் 33:31 நான் வாசிக்கிறேன். இது ஒரு பெரும்பான்மை கிறிஸ்தவ மக்களை பற்றிய ஒரு அறிக்கை மாதிரியே இருக்கிறது. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு. ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ
பொருளாசையை பின்பற்றி போகிறது. வேதத்தை கேட்கும்போது நல்ல மனிதர்கள் போல உட்கார்ந்து ரொம்ப அருமையாக கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி குறைபட்டுக் கொள்கிறார் என்று பாருங்கள். தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. நம்முடைய இருதயத்தை நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மனிதன் துக்கம் நிறைந்தவனாய் இயேசு கிறிஸ்துவை விட்டு போய்விட்டான். அவன் தராசில் வைத்து பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதா இல்லை இந்த சொத்தை வைத்திருப்பதா? அவன் ரெண்டில் ஒன்றை தேர்வு செய்யணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதனால் அவர் சொன்ன மாதிரி செய்யணும். இந்த பொருளுக்கு ஐஸ்வர்யத்துக்கு முக்கியத்துவம் தந்து அதை பற்றி கொள்வதானால் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது, ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை அசட்டை செய்வான். யார் அந்த 2 எஜமான்? 2 எஜமான் யாரெல்லாம்? என்ன சொன்னார் ஆண்டவர்? தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் தேவனும் ஒரு எஜமான் பிசாசும் அல்ல. நம்ம பிசாசுக்கு ஊழியம் செய்ய போக மாட்டோம். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மனிதர்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்ய போக மாட்டார்கள். 2 எஜமான்கள் என்பவர்கள், ஒன்று உலகப் பொருள், இன்னொன்று கடவுள். அதே விஷயம்தான் இந்த மனுஷனை பாதித்தது. பாருங்கள், அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் மிகப்பெரிய நாட்டத்தை வைத்திருந்தான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக நாம் எதையும் நேசிக்கக்கூடாது. ஒரு முறை ஆண்டவர் சொல்லுவார், என்னை விட அதிகமாக தகப்பனையாவது தாயாவது நேசிக்கக்கூடாது, என்னை விட அதிகமாக உன் பிள்ளைகளை கூட நீ நேசிக்கக்கூடாது அப்படிம்பாரு. இந்த வார்த்தை நமக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தோணும் இல்லையா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யார் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் பிள்ளைகளை உண்மையாய் நேசிப்பார்கள். யார் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் பெற்றோரை உண்மையாய் நேசிப்பார்கள். அதுதான் சத்தியம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிற நேசம் முழுமையாய் இருக்க வேண்டும். அது ஒரு மணவாட்டி தன்னுடைய மணவாளனை நேசிப்பது போன்ற ஒரு நேசம். அதுதான் பிரதானமான கற்பனை, முக்கியமான கட்டளை. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து. நீ உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி அடுத்தவங்ககிட்ட அன்பாயிரு. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே உம்மை தவிர வேறு ஏதாவது ஆதிக்கம் செலுத்துகிறதா? உம்மை தவிர வேறு எதையாவது என் இருதயத்தில் இருக்கிறதா? நான் என்னை நல்லவன் என்று ஒருவேளை இந்த வாலிபனைப் போல கட்டளைகளெல்லாம் ஒழுங்காக கடைப்பிடித்த இந்த மனுஷனைப் போல என்னை எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே, சொல்லித்தாருங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு அதை உணர்த்துவார். நம்முடைய ஞானப்பாடலில் ஒரு அருமையான பாட்டுண்டு, 300வது ஞானப்பாட்டு, ஆராய்ந்து பாரும் கர்த்தரேன்னு. அதில் ஒரு ஸ்டான்ஸா இப்படி இருக்கு பாருங்க. ஆராயும் எந்தன் உள்ளத்தை நீர் சோதித்து அறிவீர், என் அந்தரங்க பாவத்தை மா தெளிவாக்குவீர். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்த ஆண்டவரே, இந்த வாலிபனைப் போல உலகத்துக்கு நான் அலங்காரமான தோற்றம் உள்ளவளாக இருந்துவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு தீய வாழ்க்கை வாழ்ந்தால், உமக்கு முதலிடம் தராத ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்றால் அதை எனக்கு சுட்டி காட்டுங்க ஆண்டவரே. முழுமையாக என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் என்று கேட்போம். ஏனென்றால் நாம் இருதய சுத்தத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாலிபன் நித்திய ராஜ்யத்தை இழந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவன் என்ன ஆனான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு துக்கத்தோடு போய்விட்டபடியினால், இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் தூரமாக போய்விட்டபடியினால் அவன் ராஜ்யத்துக்கு உள்ளே இல்லை.
நாம் அந்த அரசாங்கத்துக்குள்ளே போக வேண்டும். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் முழு மனதோடும் முழு பக்தியோடும் முழு ஆற்றலோடும் நம் ஆண்டவரை நேசிப்போம். ஆண்டவர் தாமே அந்த வாய்ப்புக்குரியவர்களாக நம்மை மாற்றுவாராக. ஆமென்.